மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னன்னு பார்க்கலாம். இங்க விஜய் வெண்ணிலா வந்த உடனே காவேரியை கண்டுக்காம வெண்ணிலாவை சீக்கிரமாவே குணமாக்கணும், வெண்ணிலாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியா பழைய மாதிரியே ஆகணும்னு சொல்லி ரொம்ப பொறுப்பா கவனமா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியாத காவேரி ரொம்பவே அழுகுறாங்க. ஆனாலும் விஜய் சந்தோஷமா இருக்கணும்னு நான் தானே இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு காவேரி நினைச்சாலும் விஜயை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாத காவேரி ரூம்ல இதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த தாத்தாவும் விஜயை கூப்பிட்டு மெதுவா பேசுறாரு. காவேரிய மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்குன்னா அது எல்லாமே உனக்கு கிடைச்ச வரம் மாதிரி. அப்படி இருக்கும்போது வெண்ணிலா வந்த உடனே காவேரியை கவனிக்காம வெண்ணிலா மேல நீ காட்டுற அக்கறை பாசம் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். காவேரி உன் மனைவி, எந்த ஒரு காரணத்தாலையும் இங்கே காவேரியோட மனசு மட்டும் வேதனைப்படக்கூடாது. என்னதான் வெண்ணிலா இப்போ உனக்காக இங்கே வந்திருந்தாலும் வெண்ணிலாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நானும் செய்கிறேன். ஆனால் நீ யாருக்காகவும் இங்கே காவேரியை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே விஜய் சொல்கிறாரு, அது எப்படி தாத்தா, இங்கே காவேரி வந்ததுக்கப்புறமா தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். யார் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் என்னையும் காவேரியவும் யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக சொல்லிட்டு தாத்தா பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்கே காவேரியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போக ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்த காவேரியும் அப்படியே டயர்டாக அசந்து தூங்கிடுறாங்க. இதை பார்த்த விஜய் காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. காவேரியை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு காவேரி எனக்காக இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கா, அதுவும் எனக்கே தெரியாமல். அப்படி இருக்கும்போது என் காவேரியை நான் யாருக்கும் விட்டு கொடுத்துருவேனா என்ன? காவேரி எனக்கு மனைவியாக கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். வெண்ணிலாவை நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சப்ப வெண்ணிலாவை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா காவேரி, அதுவும் நான் நினைக்காத நேரத்தில் அப்படின்னு சொல்லி காவேரி செஞ்ச ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்கே விஜயும் அதே மாதிரி காவேரியை பார்த்து சொல்கிறாரு, நீ நல்லா ரெஸ்ட் எடு காவேரி, எப்பயுமே உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ என் மனைவி மட்டும் இல்லை, என் வாழ்க்கையே நீ தான் காவேரி அப்படின்னு சொல்லி காவேரியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஜய் காவேரிக்காக ஒரு லெட்டரையும் எழுதி வைக்கிறாரு. நீ நல்லா ரெஸ்ட் எடு காவேரி, நான் வெண்ணிலாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ எதை பற்றியும் யோசிக்காத. என் வாழ்க்கையில் நீ வந்ததே ஒரு பெரிய வரம் தான். அதனால் நீ என்னை நினச்சிலாம் கஷ்டப்படாத. காவேரிக்கு சீக்கிரமாக குணமாகணும்னு நினைக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் நீயும் என் கூட கண்டிப்பாகவே இருக்கணும். நான் வெண்ணிலா மேலே அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறேன்னு சொல்லி உன்னை கண்டுக்காமல் இருக்கேன்னு மட்டும் நீ நினச்சிடாத. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் காவேரி அப்படின்னு சொல்லி காவேரிக்கு பாசமாக ஒரு லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும்னு சொல்லி கிளம்பிடுறாரு விஜய். இது எல்லாத்தையுமே யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு இருந்த ராகினி, இதென்ன புதுசா இருக்கு, எப்படியோ இந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா விஜயும் காவேரியும் பிரிஞ்சிருவாங்க, நாம நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு பார்த்தா இந்த விஜய் இந்த காவேரிக்காக இவ்வளோ பாசமா ஆசையா லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு லெட்டரை படிச்சு பார்த்த உடனே ரொம்ப கோவத்துல இவங்களை பிரிக்க முடியாது போல. ஆனா இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி காவேரி மனசுல விஜய் எவ்வளோ பாசமா இருக்காரோ அது எல்லாமே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி செய்யணும். இங்கே வெண்ணிலாவும் விஜயும் தான் சேர போகிறாங்கன்ற மாதிரியே காவேரிக்கு தெரிய வர காவேரி தானாகவே விஜயை பிரிஞ்சு போகணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு விஜய் எழுதின லெட்டர் கண்டிப்பாக காவேரி படிக்கவும் கூடாது, காவேரிக்கு தெரியவும் கூடாது. விஜய் தான் மேலே பாசமாகவே இல்லைன்னு தான் காவேரி நினைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் எழுதி வச்ச அந்த லெட்டரை கிழிச்சு காவேரி விஜய் எழுதின லெட்டரை படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இப்படியெல்லாம் செஞ்சுடுறாங்க. ஆனால் காவேரிக்கு இது எதுவுமே தெரியாததுனால காவேரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. விஜயை ரூம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே விஜய் காவேரி கிட்ட சொல்லாமையே வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது இங்கே தாத்தா மூலமாக தெரிய வருது. இதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு தாங்கவே முடியல. என்கிட்ட சொல்லிட்டாவது கிளம்பியிருக்கலாமே, அப்படி இல்லைன்னா வெண்ணிலா தான் முக்கியம், நீ வேண்டானாவது சொல்லிடலாமே. அப்படி இருக்கும்போது நான் கூடவே இருக்கும்போது வெண்ணிலா மேலே இவ்வளோ அக்கறையாகவும் இவ்வளோ பாசமாகவும் இங்கே பார்த்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் செய்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது என்னால் தாங்கிக்க முடியலேன்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க காவேரி. இதை பார்த்த உடனே அங்கே வந்த ராகினியும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. என்ன காவேரி, நீ நினச்ச மாதிரிலாம் விஜய் இல்லைன்னு இப்போ உனக்கு புரியுதா? அந்த வெண்ணிலாவும் விஜயும்
காவேரியும் தான் ஒன்று சேர போகிறாங்க. நீ எப்படியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் தான் போக போகிற, வேணும்னா பார்த்துக்கிட்டே இரேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படி தான் நீங்கள்லாம் இப்படி பேசுகிறீங்களோ, என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, எனக்கு விஜயை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரூமுக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஆனால் தாத்தா காவேரி என்ன செய்கிறாங்க, காவேரியோட முகம் மாறுறது, காவேரி விஜயை நினச்சோம் வெண்ணிலாவை நினச்சோம் மனசு வேதனைப்படுறதுன்னு எல்லாத்தையுமே இங்கே தாத்தா கவனிக்கிறதுனால காவேரியோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது அப்படின்றத தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன விஜய் அங்கே இருக்க டாக்டர் கிட்ட வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி நல்லாவே விசாரிக்கிறாரு. இவங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே நீங்கள் செய்யுங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வரணும், என் வெண்ணிலா பழைய மாதிரி இருக்கணுமே தவிர்த்து இப்படி இருக்கக்கூடாது டாக்டர் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, வெண்ணிலா கிட்ட நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவமாக நீங்கள் இருந்தீங்களோ, இங்கே வெண்ணிலாவோட ஞாபகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்கள் பேர் மட்டும்தான் வெண்ணிலாவுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் வெண்ணிலா கிட்ட பாசமாக பேசி அவங்களோட பழைய ஞாபகத்தை உங்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதனால நீங்கள் எப்பயும் போல் முயற்சி செய்யுங்க, சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் விஜய் ரொம்பவே சந்தோஷமாக வெண்ணிலாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த தாத்தாவும் சொல்கிறாங்க, என்ன விஜய், என் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாகவே ஞாபகம் வந்துருமா தாத்தா, அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வெண்ணிலா கிட்ட முன்ன இருந்தனோ அதே மாதிரி பாசமாகவும் இங்கே வெண்ணிலா கிட்ட நான் ரொம்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் நான் செஞ்சால் வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்ல, நீ என்னவோ சந்தோஷமாக இருக்க, ஆனால் உன் வாழ்க்கையில் வந்த காவேரி இப்போ எந்த நிலமையில இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்னு கேட்க, ஏன் தாத்தா, காவேரி நான் கிளம்பும் போது நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா, காவேரி நல்லா தானே தாத்தா இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் பேசிகிட்டு இருக்க, நீ காவேரி கிட்ட சொல்லிட்டு தான் இங்கே வெண்ணிலாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனியான்னு கேட்க, இல்லை தாத்தா, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன், ஏன் காவேரி அதை பார்க்கலையா, அது மட்டும் இல்லாமல் காவேரி ரெஸ்ட் எடுக்கும்போது நான் எதுவும் செய்ய வேண்டாம், அவளை கூப்பிட்டு அவள் தூக்கத்தை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்ல, நீ வெண்ணிலா சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரியே நாங்களும் நினைக்கிறோம், அது எல்லாமே சரிதான், ஆனாலும் காவேரியை பற்றியும் நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா உன் கவனம் பாசம் எல்லாமே வெண்ணிலா மேலே இருக்கே தவிர்த்து காவேரியை பற்றி நீ நினைக்கிற மாதிரியே தெரியலையேப்பா, என்னதான் காவேரி மேலே பாசம் வச்சுருந்தாலும் அதை நீ வெளியில் காமிச்சா மட்டும்தான் காவேரி மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, முதல்ல வெண்ணிலாவை நாங்கள் கவனிச்சுக்கிறோம், நீ கவலைப்படாத, வெண்ணிலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம், உன் வாழ்க்கையில் நீ வெண்ணிலாவை நேசிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ உன் வாழ்க்கைனா அது காவேரி மட்டும்தான், அதனால் நீ போய் காவேரியை பாரு, காவேரி கிட்ட பாசமாக பேசு, காவேரி உன் கூட நேரம் செலவு செய்யணும் அப்படின்னு அவள் விரும்ப மாட்டாளா, நீ எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா கூட இருக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது, தாத்தா சொல்கிறத நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், நீ முதல்ல காவேரி மேலே பாசம் வை, காவேரி எந்த ஒரு நிலைமையிலையும் மனசு வேதனைப்படக்கூடாது, நம்ம வீட்டு மருமகனா அது காவேரி தான், நீ காவேரியை கவனிச்சுக்க, வெண்ணிலாவை இங்கே இருக்க நாங்கள் பார்த்துக்குறோமேன்னு சொல்ல, அது எப்படி தாத்தா, வெண்ணிலாவுக்கு என் ஞாபகம் மட்டும்தான் இருக்குது, நான் சொல்கிறத மட்டும்தான் வெண்ணிலா கேட்குறா, அதனால தான் டாக்டர் வெண்ணிலாவை பக்கத்தில் இருந்து என்ன தான் பார்த்துக்க சொல்லியிருக்காரு, இங்கே காவேரிக்கு எல்லாமே புரியும் தாத்தா, நான் வந்து எப்பயுமே காவேரி மேலே பாசமாக இருக்குன்றது இங்கே காவேரிக்கு புரியும், நீங்கள் அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. ஆனால் காவேரி தன்னுடைய ரூமில் சாப்பிடாம விஜய் செஞ்ச ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்து ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. நான் விஜய் கூட ஒன்று சேரணும், சந்தோஷமாக வாழணும், என் வாழ்க்கையை விஜய் கூட எவ்வளோ நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இந்த நேரம் வெண்ணிலாவை நானே கூப்பிட்டு வந்து இங்கே வந்து என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையை நான் வந்து செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி தாங்கிக்க முடியாத காவேரி அழுதுட்ருக்காங்க. இங்கே கங்கா மூலமாக வெண்ணிலா வந்ததும் காவேரியை இங்கே விஜய் கண்டுக்காமல் இருக்கிற எல்லாத்தையுமே இங்கே கங்கா அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்ருக்க சாரதாவால் தாங்கிக்க முடியாமல் எவ்வளோ சொன்னாலும் காவேரி கேட்காம அவளுடைய வாழ்க்கை நல்லபடியாக போகும்னு நினச்சா இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சு அவள் வாழ்க்கைக்கு அவளே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டாலே, என்ன கங்கா இந்த காவேரி இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு மனசு வேதனையில் அழ ஆரம்பிக்கிறாங்க சாரதா. உடனே கங்கா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா வந்திருந்தாலும் இங்கே விஜய் முதல்ல காவேரியை நல்லபடியாக பாசமாக பார்த்துருக்கணுமா, ஆனாலும் வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா இங்கே காவேரியை கண்டுக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னாலேயே தாங்க முடியல, எப்படி தான் காவேரி அந்த வீட்டில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறாளோ தெரியல அப்படின்னு காவேரியை பற்றி வீட்டில் உள்ள எல்லாருமே பேசுகிறது மட்டும் இல்லாமல் மனசு வேதனையும் படுறாங்க.
இங்க விஜய் வெண்ணிலாவை நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு போகும்போது காவேரி எதையோ யோசனை செஞ்சு அழுதுட்டு இருக்கிறதையும் அவங்க மன வேதனையிலையும் இருக்கிறத பார்த்துட்டு அப்பதான் இங்க விஜய் யோசிக்கிறாரு. தாத்தா சொன்னதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா வெண்ணிலாவையே கவனிச்சுக்கிட்டு வெண்ணிலாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைச்சினே தவிர்த்து காவேரியை இப்படி கண்டுக்காம இருக்க போய் காவேரி இவ்வளோ நேரமாகியும் சாப்பிடாமல இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க உடனே காவேரி கிட்ட போய் பேச போறாரு. காவேரி ரொம்பவே அழுதுட்டு இருந்ததுனால கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. இதை பார்த்துட்டு இங்க விஜய் சொல்றாரு, என்ன காவேரி, என்னாச்சு காவேரி, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? வெண்ணிலா மேல எனக்கு பாசம் இருக்கு. ஏன்னா அவ குணமாகணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வெண்ணிலா மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா கூட சேர்ந்து வாழணும், என் வாழ்க்கையே வெண்ணிலா தான் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் மறந்து நான் சந்தோஷமா இருக்கிறதே உன்னால தான் காவேரி. அப்படி இருக்கும்போது நீ என்னை சந்தேகப்படாத. நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவனோன்னு நீ என்னைக்கும் நினைக்கவே வேண்டாம். என் வாழ்க்கையும் நீ தான், என் சந்தோஷமும் நீ தான். நீ தான் எப்பயுமே என் கூட இருக்கணும். நான் வெண்ணிலாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறத பார்த்து நீ மனசு வேதனைப்படக்கூடாது. நான் எப்பயுமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லி காவேரி சாப்பிடாம இருந்ததுனால காவேரிக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் இங்கே ரொம்பவே பாசமாக விஜய் ஊட்டி விடுறாரு. உடனே இங்கே வந்து காவேரி கேட்குறாங்க அழுதுகிட்டே, நீங்கள் உண்மையாக தானே சொல்கிறீங்க? என்னானாலும் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சிட மாட்டீங்கல்ல? எப்பயுமே என் கூட தானே இருப்பீங்க. நான் உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேங்க அப்படின்னு காவேரி அழுகும்போது, உண்மையாகவே காவேரி, நான் வாழணும்னு ஆசைப்பட்டதே நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான். அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு பிரிவேன்? நான் எப்பயுமே உன்னோட விஜய் தான். நான் மனசு மாறவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்படி விஜய் பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே காவேரி. இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக நின்று பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ராகினி. ராகினி யோசிக்கிறாங்க, நாம் என்னென்னவோ நினச்சோம். இந்த விஜய் எழுதி வச்ச லெட்டரெல்லாம் கிழிச்சு போட்டோம். காவேரி அதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனாலும் இந்த விஜய் காவேரியை பிரிக்க முடியாது போல. இந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா விஜய் தன்னுடைய மனசை மாற்றிப்பாரு. காவேரி கூட கண்டிப்பாக சந்தோஷமாக வாழவே மாட்டான்னு நினச்சா, ஆனால் இந்த விஜயோட மனசு எல்லாமே இந்த காவேரி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கிறா. அதனால் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது போல அப்படின்னு இந்த காவேரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கிறத விஜயும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத இங்கே ராகினி கோவத்தில் ரெண்டு பேரையும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜயும் காவேரியும் எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தா யோசிக்கிறாரு, இந்த வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்ததால் காவேரியோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வர நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லி காவேரியை பற்றியே யோசிக்கிறாரு தாத்தா.